ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேக் யார்டு எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ஏன்னா போன வாரம்லாம் பிடுங்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருந்தது. நேற்றே பிடுங்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் பிடுங்க முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. காலையில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் எதிர் வெயில் வரும். அதனால் காலைல பிடுங்க முடியல. சரி, இப்போ ஈவினிங் வந்து இப்போ இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கே வந்து வின்டர் டைமில் ஸ்னோவை க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய வேலை. இப்போ சம்மர் வந்துடுச்சுன்னா இது ஒரு க்ளீன் பண்ணுற வேலை, இதுவும் பெரிய வேலை தான். இங்கே பாருங்கள், இது ஒரு எக்யூப்மெண்ட் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னா, இதை பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே வந்திருக்குல்ல, இது சந்திலெல்லாம் கைதான் அடிச்சு எடுக்கணும். இதோ இந்த பக்கம் இந்த வந்திருக்கிறது, இந்த சைடில் இதெல்லாம் வந்து இதை வச்சு பிடுங்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பிடுங்கி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து புல் வெட்டுறது. அது அப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த களையெல்லாம் ஃபஸ்ட்டு பிடுங்கி எடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்குது அங்கங்கே. இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை போடலாம். செப்பல் போட்டுட்டு லிவர் அமுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக அப்படியே வலி எடுத்துது. அதுதான் ஷூ போடணும். சரி, வெயில் அடிக்குதே சொல்லிட்டு செப்பலை போட்டு வந்தால் அது லிவர் அமுக்க முடியல. ஷூ போட்டுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கு கடன்னு ஒரு வாரம் கூட இல்லைங்க. 4 நாளில் 4 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி, எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மழை வேற வந்து ரொம்ப உயிர் எடுத்துடுச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே நம்ம பண்ணவும் முடியாது. இது பாருங்க, இவ்வளோ வந்திருக்குது. இது பாருங்க, இந்த செடியில் சும்மா அப்படி பிடுங்கினா மேலே இருக்க கிளை உடஞ்சிது. இது பாரு பால். இது வந்து கையில் அப்படியே பட்டுச்சுன்னா அப்படியே நமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும், கண்டாக வீங்கி போயிடும். அதான் ஃபஸ்ட்டு கல்லில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடணும் முதல்ல. இதோ அங்கேருந்து அப்படியே இது அப்படியே இது போட்டுடலாம். சொன்ன மாதிரி எவ்வளோ வளர்ந்து போயிடுச்சு பாருங்கள். 4 மழையில் பூச்சிங்க எவ்வளோ பூச்சி இருக்குப்பா. இதோ பாருங்க, என்னென்னவோ பூச்செல்லாம் வருது. நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்குங்க. அதுதான் இது பிடுங்கிறதுக்கு. இது வேறு இதெல்லாம் இந்த பனிக்காலத்தில் எங்கே தான் உள்ளே போய் நல்லா பூந்துக்கிட்டு இப்போ நல்லா ஜாலியாக இருங்க. வெயிலுக்கு எதுக்க வெளியில் வந்துடுறாங்க. அதில் இங்கே பக் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்கும். அதை தடவின்னு வந்துடணும். அதை தடவின்னு வந்துட்டா பூச்சிங்க வந்து கடிக்காது. அப்படியே கடித்தாலும் அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. நிறைய பூச்சி, என்ன பூச்சின்னே பேரே சொல்ல தெரில, அவ்வளோ பூச்சி இருக்குது. பறக்கிற பூச்சி எக்கச்சக்கமாக இருக்குது. கொசு இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் இருக்கிற கொசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மிரண்டு போயிடுவீங்க. நல்ல இவ்வளோ பெரிய கொசு இருக்கும். அது நான் ஒரு வாட்டி பார்க் போனால் காமிக்கிறேன். அங்கே இருக்கும். இது பாருங்கள், அங்கே கல்லில் எடுத்தோடனே கல் போய் மாட்டிக்கிச்சிங்க, குட்டி குட்டி கல் மாதிரி. இப்போ இதை எடுத்துகிட்டு இது பண்ணணும். இப்போ அந்த கல் உள்ளே எடுக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த கல் உள்ளே போய் சிக்கிக்குதா, அது எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது பொறுமையாக ஒன்றா எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எடுக்கிறதே வந்து இதுதான் அதிகமான டைம் ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு அங்கே க்ளீன் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த சைடு
அந்த புல்லுங்க மட்டும் இருக்குது. புல்லெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கையில் எடுத்துடலாம். அது கூட புல்லு தான் இருக்குது. அந்த ஒரு மாதிரி அந்த முள்ளு செடிங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் பிடுங்க. ஏன்னா அந்த கையில் அந்த முள்ளெல்லாம் குத்தும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புல்லெல்லாம் நம்ம வந்து கையில் பிடுங்கிடலாம். அப்போது இதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு பிடுங்கி எடுக்கிறதுக்கு. இன்னும் பாதி கூட இல்லை, கால்வாசி தான் பிடுங்கி வச்சுருக்குறோம். சில இந்த புல்லெல்லாம் வந்து அநேகமாக நான் கையில் தான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் இங்கே இந்த சைடு ஒரு சைடு இருக்குது. ஆனால் இது வந்து மூவர் போட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணலாம். இந்த முள்ளு செடி மட்டும் கையில் அந்த மிஷின் வச்சுட்டு அதை பிடுங்கினா தான் ஈஸியாக வரும். அப்புறம் இந்த புல்லெல்லாம் இருக்குது. அந்த புல்லெல்லாம் வந்து நம்ம வந்து கையில் பிடுங்கலான்னு நினைக்கிறேன். புல்லெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கையில் வந்துடுது. ஓரளவுக்கு நான் புல்லெல்லாம் கையில் தான் பிடுங்கி போட்டேன். இருங்க பிடுங்குறேன், கரெக்டாக வருதா பார்க்கலாம். அது பாரு, ஓரளவுக்கு இதெல்லாம் கையில் வந்துடுது புல்லெல்லாம். அதனால் ஈஸியாக இதை பிடுங்கிடலாம் கையில். கல்லுக்கு அடியில் அப்படியே வேரோடு போயிட்டு கல்லையே தூக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிங்கி எடுக்கணும். அந்த வெட்டினதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கவரில் போட்டு வைக்கணுங்க. இல்லை பாருங்க, அதை போட்டிருக்கா, ஜாயின் த லீ கிளப் கார்டன் கிளப். இது வந்து பேப்பர் யார்ட் வேஸ்ட்டு, கார்டன் குப்பையெல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கவரில் தான் போடணும். இதில் பாருங்கள், அந்த கட் பண்ணதெல்லாம் எடுத்து இது உள்ளே போட்டாச்சு. இது உள்ளே இருக்குது இங்கே. இப்போ வந்து இந்த இருக்கிற மண்ணெல்லாம் வந்து திரும்பியும் அந்த கல்லிலே தள்ளணும். இந்த ப்ளோயர் வச்சு தள்ளுறாங்க. அது வந்து புல் வெட்டுற மிஷின் அது. இப்போ அதில் வச்சு இப்போ இங்கே இருக்கிற புல்லெல்லாம் வெட்டிடலாம். இப்போ அங்கே கட் பண்ணுற புல்லெல்லாம் வந்து இது பாருங்கள், இந்த பேக் மாதிரி ஒன்று இருக்கும். இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட் பண்ணுறதெல்லாம் தானாக இது உள்ளே போயிடும். அப்படியே இப்போ அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லானவொடனே காமிக்கிறேன். இது வந்து பேட்டரியில் தாங்க போகும். பேட்ரி இதோ இங்கே இருக்குது பாரு, இங்கே இருக்குது பேட்ரி. இதோ இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரி போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ இது பாருங்க, இங்கே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எடுத்து இதில் கொட்டி வச்சிடணும். இப்போ இந்த கல் மேலே இந்த சந்திலெல்லாம் இருக்குது பாருங்கள், இது அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறது, இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து இதோ இதுக்கு ஒரு தனியாக இதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இதை தான் வச்சு போடணும். இது பக்கத்தில் நின்னோம்னா அது அந்த துண்டு துண்டாக விழுமா, மேலெல்லாம் கல்லெல்லாம் படும். அதனால் நான் அப்படியே இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஓரம் கட் பண்ணுற மிஷின் வச்சு இதை பாருங்கள், கட் பண்ணி இதெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சு. இப்போ கட் பண்ணி போட்டதெல்லாம் இது மேலே இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த ப்ளோயர் வச்சுட்டு அதை அப்படியே வந்து திரும்பி புல்லுலேயே தள்ளி விட்டுறலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு 50% முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது இப்போதைக்கு. இதுவே 2 ஹவர் ஆயிடுச்சு. 2 ஹவரா 3 ஹவர் ஆயிருக்கும். மணி இப்போ 7 இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு வந்தோம். 2:30 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் மிச்சம் மீதி இந்த இதெல்லாம் அதை வந்து கையில் தான் பிடுங்கணும். ஓரளவுக்கு இந்த இடத்துல நல்லா ஆயிடுச்சா. இப்போ வந்து திரும்பியும் இப்போ நாளைக்கு நாளன்னைக்கு எப்போயாவது எப்படியும் இந்த மாதம் ஃபுல்லாக மழை இருக்கும். மழை பெஞ்ச உடனே திரும்பியும் கடன்னு வளர்ந்துடும். திரும்பியும் க்ளீன் பண்ணணும். சம்மரில் இது ஒரு வேலை, வின்டரில் ஸ்னோ க்ளீன் பண்ணுற வேலை, சம்மரில் இந்த செடியெல்லாம் பிடுங்கி அதை நம்ம உண்மை தூக்கி எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் ஒன்றா குப்பை தொட்டியில் எல்லாம் போடவே முடியாது. இது புல் வெட்டுற மிஷின். இதுவும் புல் வெட்டுறது தான். இது அந்த சைடில் ஓரத்துலலாம் வெட்டுறது, கார்னரில் வெட்டுறது. இது வந்து ட்ரிம்மர். இது பாருங்க, இது வந்து மூவர். அந்த புல் கட் பண்ணுறது காமிச்சன்ல, இது வந்து ப்ளோயர். இது வந்து இருக்கிற அந்த இதுவெல்லாம் அப்படியே பறக்க வைக்கலாம். இது வந்து ட்ரிம்மர். இது வந்து ட்ரிம்மர். இது வந்து இந்த கார்னரெல்லாம் கட் பண்ணும். இது வந்து அப்படியே ஒரே செட். இது 3 சேர்த்து ஒரு செட்டு ஒன்று அப்படியே செட்டாக வாங்கினோம். பார்க்கலாம். மிச்சமாக அடுத்த வாரம் எப்போ க்ளீன் பண்ணுறனோ மறுபடியும் அப்போ போடுறேன்.